இருக்கிறதா? என் உள்ளே அவன் இருக்கிறான், அவன் உள்ளே நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பாற்றுவானா? அப்படி பலரை காப்பாற்றி இருப்பதால் தானே அவனை ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் என்று சொல்லுகிறோம். அமைச்சரே, இந்த நாராயண முனிவரை நமது சிறைக்கூடத்தில் அழைத்து வைக்க. அமைச்சரே, இவரை அடைத்து வைக்கும் சிறைக்கூடத்திற்குள்ளே ஒரு வண்டி கரும்புகளையும் போட்டு வையுங்கள். விடுவதற்குள் அவை அனைத்தையும் இவர் ஒருவரே தின்று தீர்க்கும் சக்தியையும் அந்த திருமாலவன் இவருக்கு கொடுக்கிறாரா என்று பார்த்து விடலாம். அழைத்து செல்லுங்க. பெருமானே, உன்னை நான் கொண்ட பக்தியை சோதிக்கும் இந்த அரசனுக்கு உன் சக்தியை காட்டிவிடு. இல்லை, என்னை இந்த உலகில் வாழ வைக்காதே. என் உயிரை வாங்கிவிடு, என் உயிரை வாங்கிவிடு. நாராயண முனிவரே, கவலை வேண்டாம். என்பால் பக்தி கொண்ட உமக்கு எந்த காலத்திலும் இன்னல்கள் வராது. என் அருள் உமக்கு என்றும் உண்டு. வாழ்க நீர், வளர்க உமது தொண்டு. நாராயண முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். ஏழுமலையாரின் சக்தி தெளிவாக தெரிந்து கொண்டேன். திருவேங்கடமுடையாருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதை மனமாற தெரிந்து கொண்டேன். சுவாமி, ஆண்டவனின் அருளை சோதித்த குற்றத்திற்காக நாம் அந்த ஏழுமலையானுக்கு ஒரு ஆலயத்தையே கட்டிவிடலாம் என்பது அடியாளின் அபிப்பிராயம். அப்படியே செய்யுங்கள். श्रीनिवासं श्रितपारिजातम्